118 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்வதுடன் கும்பாபிஷேகத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி பாய்ந்து வளம் செழிக்கும் நெல்லைக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுடன் இணைந்த அம்பலவாணர் கோவில் மானூர் பகுதியில் உள்ளது. இக்கோவிலில் மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் உள்ளனர். கோவிலின் சிறப்பு சன்னதியாக அம்பலவாண சுவாமி, கருவூர் சித்தர், திருவாளி போத்தி சந்ததிகளும் அமைந்துள்ளது. இங்கு வாழ்ந்த அம்பலவாண முனிவருக்கு சுவாமி நெல்லையப்பர் திருநடன காட்சி புரிந்த தலமாகவும், ஆமை அன்னப்பறவைக்கு சாப விமோச்சனம் வழங்கிய தலமாகவும் இக்கோவில் விளங்கி வருகின்றது. நெல்லையப்பருக்குரிய 6 சபைகளில் ஒன்றான ஆச்சரிய சபை இத்தலத்தில் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பாகும். நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஆவணி மூல திருவிழா முக்கியமானதாகவும், இத்திருவிழாவின் கடைசி நாளில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மானூர் அம்பலவாணர் கோவிலுக்கு எழுந்தருளி கருவூர் சித்தரிடம் சாப விமோச்சனம் பெறும் நிகழ்வு இன்றளவும் நடந்து வருகிறது. இத்தனை பெருமைக்குரிய அம்பலவாணர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 118 ஆண்டுகள் கடந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 69 லட்சம் மதிப்பீட்டில் பக்தர்களின் உபய நிதியிலும் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. கோவில் மண்டபங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் கோவிலில் வரையப்பட்டுள்ள மூலிகை ஓவியங்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நடராஜ திருநடன காட்சியை விளக்கும் ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஓவியங்கள், மூலிகை வண்ணங்கள் மூலம் கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஓவிய கலைஞர்களால் பழமை மாறாமல் புனரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. திருப்பணிகள் பெருமளவு முடிவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான முன்னேற்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கோவிலில் கீழ்ப்பகுதியில் யாகசாலை அமைக்கும் பணி, பந்தல்கள் அமைக்கும் பணி, கோபுரத்திற்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் அமைக்கும் பணி, சிற்பங்கள் வண்ணம் தீட்டும் பணி உள்ளிட்ட கடைசி நேர பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 118 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக விழாவில் மானூர் மற்றும் இல்லாது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வருவார்கள் என்பதால் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலவாணர் கோவில் கும்பாபிஷேகம் 118 ஆண்டுகளை கடந்து வரும் வாரம் நடைபெற உள்ளதால் மானூர் பகுதி மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து இடங்களும் விழாக்கோலம் பூண்டுள்ளது.